ஹலோ சார், யார் நீங்க? இது எம்டி ரூம், இங்கெல்லாம் வரக்கூடாது. எனக்கு சும்மா கோவப்படுறது பிடிக்காது. தேவையில்லாம பேசி என்ன கோவப்படுத்திடாத. போயிட்டு உன்னோட எம்டியை நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லு. சார் முக்கியமான வேலையா இருக்காரு. எந்த வேலையா இருந்தாலும் சரி, இந்த ராக்கெட் ராஜா வந்திருக்கேன்னு சொல்லு. உன் எம்டி எப்படி வாரான்னு மட்டும் பாரு. வாங்க ராஜா. என்ன இவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே. என்ன எம்டி சார் இப்படி பேசுறாரு? நீ வந்திருந்தா நான் ஏன் இங்க வரப்போறேன்? என்ன ராஜா சொல்றீங்க? புரியலையே. புரியல? ஐயோ ராஜா, அந்த கான்ட்ராக்ட் என்னால அவங்க கொடுத்த கொட்டேஷன்ல பண்ண முடியாதுன்னு நான் திரும்ப அனுப்பிட்டேன். அப்பவே அனுப்பிட்டேன் ராஜா. உங்களுக்கு மெயில் வந்திருக்குமே. எனக்கு அப்படி எந்த தகவலும் வரலையே. சொல்றீங்க வரலையா? ஏய், அந்த கொட்டேஷனை திரும்ப அனுப்ப சொன்னேன், அனுப்பலையா? சார் அனுப்பியாச்சு சார். போடா, போய் சீக்கிரம் போய் அது என்னன்னு செக் பண்ணிட்டு வா. இந்த போறேன் சார். ராஜா ஒரு நிமிஷம், இப்ப பார்த்து சொல்லிடுவான். ஆமா, பிசினஸ்லாம் எப்படி போகுது? உங்களுக்கு தெரியாதா ராஜா? உங்க புண்ணியத்துல ஏதோ போய்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, நல்ல மெயின் ரோட் பார்த்துதான் உன் புது பிரான்ச்சை ஓபன் பண்ணிருக்க போல. ஐயோ ராஜா, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எல்லாம் அந்த மகேஷ் வர்மா பார்த்த வேலை. அவன் தான் நீ எப்போதும் போடுற மாதிரி கொட்டேஷன் போடுன்னு சொன்னான். அதனாலதான் நான் போட்டேன். எப்போ போட்டாலும் எனக்கு அது கிடைக்காது. அதை நம்பித்தான் ராஜா நானே போட்டேன். ஆனா கான்ட்ராக்ட் எனக்கே வரும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல ராஜா. எனக்கு புள்ள குட்டிலாம் இருக்கு. இந்த தொழிலை விட்ட நானும் என் குடும்பமும் நடுத்தருவுல தான் நிக்கணும் ராஜா. இப்ப தெரியுதா இந்த ராஜா எதுக்காக அங்க உண்டுன்னு? காரியம் இல்லாம எந்த கம்பெனிலையும் கால வைக்க மாட்டான் இந்த ராஜா. எனக்கு இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அதை உங்ககிட்ட இருந்து எப்படி தட்டு பறிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எப்படி உனக்கு இந்த தைரியம் வந்துச்சுன்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். இப்பதான் தெரியுது அது எங்க இருந்து எப்படி முளைச்சு வந்துச்சுன்னு. ஐயோ ராஜா, நான் அவன்கிட்ட எவ்வளவோ சொன்னேன் உங்ககிட்ட மோத வேண்டான்னு. அவன் தான் கேட்க மாட்டேன்னு இந்த கான்ட்ராக்ட் போட சொன்னான். எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல ராஜா. நீ ஏன் உண்மையை சொல்ல போய் உன்னை விட்டுட்டு போற? இல்ல உங்களை பத்தி தெரியாதா ராஜா? இந்த ஃபீல்டுல உங்களுக்கு தெரியாதவங்க யாரு இருப்பா? ஆனா அந்த மகேஷ் வர்மா தான் உங்ககிட்ட தேவையில்லாம மோதுறான். ஆனா அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நினைச்சேன் இன்னும் என்ன எவனும் எதிர்க்க வரலையேன்னு. இப்ப தானே ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ராஜா, அந்த மகேஷ் வர்மாவோட பொண்ணு கிரைனட் கம்பெனி இப்போ புதுசா கட்டிக்கிட்டு இருக்கா. அவளும் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கா. புது ஆடு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு கூட பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறது யாருன்னு தெரியுமா? யாரு? அந்த வீரா தான் மகேஷ் வர்மா பொண்ணு கூட பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறது. ஆடுக்கு புல் காவலா? புதுசா இருக்கே. சரி, நான் பாத்துக்கிறேன். சார் மெயில் வந்துட்டு கான்ட்ராக்ட் கேவி கிரைனட்டுக்கு போயிட்டு சார். சரி, வந்த வேலை சூப்பரா முடிஞ்சிருச்சு. அப்புறம் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க ராஜா. இனிமேல் ஏதாச்சும் தகவல்னா நீங்க ஒரு போன் மட்டும் பண்ணுங்க. அடுத்த நிமிஷம் நான் அங்க இருப்பேன். வாட போயிட்டான். என்ன சார், எதுக்கு நீங்க இவங்கிட்ட கான்ட்ராக்ட் விட்டு கொடுத்தீங்க? அதனால நம்மளுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும் தெரியுமா? எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும்? என்ன ஒரு 7-8 கோடி கிடைச்சிருக்கும். என்னோட சொத்து மதிப்பு எவ்வளோ? அது ஒரு 60 கோடி இருக்கும். அந்த 60 கோடியோட சேர்த்து இந்த 7-8 கோடி சொன்னீங்க, அதையும் மொத்தமா வலிச்சு நக்கிட்டு போயிடுவான். என்ன சார் சொல்றீங்க? என்ன சார் சொல்றீங்க? இவனுக்கு போய் பயப்படுறீங்க? இவனை விட பலசாலிங்க எல்லாம் நம்ம கிட்ட இருக்க தானே செய்யறாங்க. டேய், இவன் உருவத்தை வச்சு பொழைக்கிறவன் இல்ல, மூளைய வச்சு பொழைக்கிறவன். அதி புத்திசாலி. பார்க்கத்தான் காட்டு பைய மாதிரி இருப்பான். ஆனா இவனோட மூளை அப்படி இல்ல. இவன் படிச்ச காட்டு பைய. உடல்ல உள்ள பலத்தை வச்சு இவன் யாருக்கிட்டையும் மோத மாட்டான். இவனோட பலமே அவனோட மூளை தான். அவன் மூளையை வச்சுதான் அடுத்தவங்களை அழிப்பான். என்ன சார் சொல்றீங்க? இப்போ இவன் நடத்திக்கிட்டு இருக்கானே கேவி கிரைனட்ஸ், இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே 2 நண்பர்களால நடத்தப்பட்டது. அதுல ஒருத்தன் நல்ல புத்தி கொண்டவன், இன்னொருத்தன் குறுக்கு புத்தி கொண்டவன். அந்த 2 மூளையும் சேர்ந்துதான் இந்த கேவி கிரைனட்ஸ் டாப் 10ல இருந்துச்சு. யாராலையுமே அசைக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துச்சு. இந்த கம்பெனி வளர புத்திசாலித்தனம் மட்டும் இல்ல, இவங்களோட நட்பு, இணை பிரியாத நட்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை கொடுக்குற அளவுக்கு நட்பா பழகிட்டு வந்தாங்க. அந்த நட்பு தான் இன்னும் அந்த கம்பெனியை மேல கொண்டுட்டு வந்துச்சு. யாராலையுமே அந்த கம்பெனியை போட்டி போட்டு ஜெயிக்க முடியல. அதுக்கு காரணம் இவங்களோட புத்திசாலித்தனமும் இவங்க நட்பும் தான். அதனால எவனுமே இவனுக்கிட்ட மோத மாட்டானுமோ. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 நண்பர்களுக்கு இடையில சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சண்டையில தான் ஒரு நாள்
அந்த கிரைனட்டோட ஆபீஸ் ரூம் தீப்பத்தி எரிஞ்சிருச்சு. அதுல அந்த பார்ட்னர்ல ஒருத்தரோட மனைவியும் குழந்தையும் இறந்து போயிட்டாங்க. அதோட அந்த கம்பெனியில இருந்த இந்த மகேஸ்வர்மா அவனோட ஷேர் எல்லாம் வித்துட்டு அவன் மவளை கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் கேவி கிரைனட் அழிஞ்சிட்டுன்னு நாங்க எங்களுக்குள்ளே போட்டி போட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் வந்தான் இந்த ராஜா. அந்த மொத பார்ட்னர் இருக்கானே ராஜேந்திரன், அவன் தான் இவனை கூட்டிட்டு வந்தான். எங்க இருந்து கூட்டிட்டு வந்தானே தெரியல. வந்த ஒரே வருஷம் தான் எப்படி இந்த கம்பெனி அழிஞ்சிச்சோ அதை விட பல மடங்கு இவன் உயர்த்தினான் அந்த கம்பெனிய. இவன் அந்த கம்பெனியை கையில எடுத்த ஒரே வருஷம் அந்த கம்பெனி பழையபடி டாப் 10ல வந்துச்சு. அந்த அளவுக்கு இவன் மூலக்காரன். எதிரிகளை தாக்குவானே தவிர பலத்தை வச்சு தாக்க மாட்டான். அது அது எப்படி இவனால மட்டும் முடியுது? எல்லார்ட்டையும் எப்படி இந்த மாதிரிலாம்? எல்லார்கிட்டையும் ஒரு கெட்ட குணம்னு ஒண்ணு இருக்கும். அந்த கெட்ட குணம் தான் இவனுக்கு பிளஸ் பாயிண்டே. எல்லா தொழிலதிபரோட கெட்ட குணத்தை இவன் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பான். இவனுக்கு தேவைப்படும் போது அந்த கெட்டதை தூக்கி எறிவான். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் இவன் காலில் போய் விழுந்துருவாங்க. அப்படி ஒரு புத்திசாலி. ஏவன் என்னென்ன செய்யறான் அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்துல பார்வையிலே கண்டுபிடிச்சிருவான். அடி வாங்கிட்டா எழுந்திருச்சிடலாம். ஆணி வேறே புடுங்கிட்டா என்ன பண்ண முடியும்? அதுதான் அதுதான் இவனோட ட்ரிக்கே. அதை மட்டும்தான் இவன் பயன்படுத்துவான். சரியான மூலக்காரன். பார்க்கத்தான் காட்டு மிராண்டித்தனமா இருப்பான். ஆனா யாரு மேலையும் கைய வைக்க மாட்டான். அவன் மூளையை வச்சே அவன் நினைச்சதை சாதிச்சுட்டு போயிருவான். இனிமேல் இவன் வந்தானா கொஞ்சம் பார்த்து பேசு. இல்ல நீ பேசுறேன்னு சொல்லி என் கம்பெனியும் ஒரேடியா மூடிட்டு போயிட போறான். போய் வேலையை பாரு. டேய் மகேஸ்வர்மா, நீ ஆளு தெரியாம மோதுற. உனக்கு இவன் வச்சிருக்கான். உன் பொண்ணையா இறக்கிருக்க பாரு. நீனும் உன் பொண்ணும் என்ன பாடுபட போறீங்கன்னு. டே வீரா, செம்ம ஹாட்டாக இருக்கடா. அப்படியே உன்னை கட்டி அணைக்கணும் போல இருக்கு. காலேஜில் எவ்வளோ பொண்ணுங்க உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீ எந்த பொண்ணையாச்சும் திரும்பி பார்த்தியா? அதான்டா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி ஸ்டைலாக திமுறா இருக்கிற உன்னை யாருக்கு தாண்டா பிடிக்காது? உன்னை நான் அடையணும். உன்னோட ஆண்மை, திமுறு, அழகு எல்லாம் எனக்கு சொந்தமாகணும். எந்த பொண்ணுக்கு கிடைக்காத இந்த அழகும் திமுறும் எனக்கு கிடைக்கணும். உன்னை அப்படியே என் காலுக்கு கீழே அடிமையாக்கணும். நீ என் கூட இருந்தா நான் எப்போதுமே குயினாக தாண்டா இருப்பேன். உன்னோட திமிரை அடக்கி உன் அழகை எனக்கு சொந்தமாக்கி உன்னை என் காலுக்கு கீழே அடிமையாக்கலை நான் லேக்காவே இல்லைடா. லேக்கா, உன்னோட லேப்டாப்க்கு நான் மெயில் அனுப்பிட்டேன். நீ செக் பண்ணி பாத்துக்க. அப்புறம் நம்ம கட்டுற கிரைனட் கம்பெனிக்கு பிளான் அனுப்பி வச்சிருந்தேன். செக் பண்ணி பாத்தியா? உனக்கு எல்லாம் ஓகே தானே? அதுல ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னா முன்னாடியே சொல்லிடு. ஏன்னா கட்டி ஆரம்பிக்கும் போது பாதியில எல்லாம் எதையும் மாத்த முடியாது. அதனால அதை கொஞ்சம் பார்த்து என்னன்னு எனக்கு டீட்டெயிலா சொல்லிடு. சரியா லேக்கா? வீரா சொல்லு. உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீரா. பிளானை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? ஓகே. உனக்கு இந்த பிசினஸ் பத்தி சில ட்ரிக்கெல்லாம் மெயில் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாரு. அது உனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே வீரா, நான் செக் பண்ணி பார்க்குறேன். என்னாச்சு லேக்கா? உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீரா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, அதுக்கே என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கா? ஒர்க்க பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிடுவேன் ஒர்க்கை. ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா? சொல்லு. நத்திங் வீரா. கட்ட போற பில்டிங்கோட பிளானை செக் பண்ணி பார்த்துட்டீங்களா? உனக்கு எல்லாம் ஓகே தானே? எனக்கு ஓகே தான் வீரா. நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான். லேக்கா, என்ன சொல்ற? ஒன்றும் இல்லை வீரா, எனக்கு எல்லாம் ஓகே தான். எனக்கு இந்த பிஸ்னஸ் பற்றி அவ்வளோ தெரியாது. உனக்கு தான் இதில் முன் அனுபவம் இருக்குல்ல, அதான் உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். ஓ அப்படியா? சரி, நம்ம கம்பெனிக்கு சில மிஷின்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அது நம்ம முன்னாடியே கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி வச்சுட்டோம்னா அப்புறம் கம்பெனி ஓப்பன் டைம்ல ப்ராப்ளம் எதுவும் வராது. நீ அங்கிளோட சேர்ந்து ஒரு டைம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துரு. ஏன்னா இந்த மிஷின்ஸ் எல்லாம் பத்தி எனக்கு அவ்வளோவா தெரியாது. அதெல்லாம் அங்கிளுக்கு தான் தெரியும். அதனால அவங்க கூட போய் நீ என்னன்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துரு. ஓகேவா? சரி வீரா, நான் டேடி கூட போய் பார்த்துக்கிறேன். ஓகே லேக்கா, எனக்கு டைம் ஆயிட்டு. நான் கிளம்பட்டுமா? உனக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லு, நான் கிளியர் பண்ணிட்டு போறேன். டவுட் இருக்கு. என்ன கிளம்புற? இன்னும் டைம் இருக்குல்ல, பொறுமையாக போய்க்கலாமே. இல்ல லேக்கா, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒர்க் ஒன்று இருக்கு. அது இன்னைக்கு போகணும். இன்னைக்கு போய் கண்டிப்பா பார்க்கணும். சரியா? அதனால தான் நான் கிளம்புறேன். உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு கால் பண்ணு. நான் ஃபோன்லயே அதை கிளியர் பண்றேன். சரியா? யாரை நீ பார்க்க இவ்வளோ துடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது.
இனிமேல் நீ அவளை பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. 24 மணி நேரமும் நீ என் கூட என் பக்கத்திலேயே தான் இருக்க போற. உன்னை நான் விடவே மாட்டேன். வீரா, இன்னைக்கு நைட்டுக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. அதுக்கு கன்ஃபார்மாக நீயும் நானும் போகணும். ஓகேவா? பாட்டியா? என்ன? நம்ம கிரைனைட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம்ல, அது சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான பிள்ளைங்கள்லாம் இந்த பார்ட்டிக்கு வராங்க. அவங்க கூட ஒரு சின்ன மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதான். இப்போ எதுக்கு இல்லைக்கா? அது கொஞ்சம் லேட்டா பாத்துக்கலாமே. அது இல்லை வீரா, நம்ம இப்போ தான் இந்த பிஸ்னஸே ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இது சம்மந்தப்பட்டவங்க கிட்ட நம்ம ஒரு சின்னதாக அப்பப்போ ஒரு மீட்டிங் வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு பின்னாடி அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் நான் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன். கண்டிப்பாக அந்த மீட்டிங்க்கு நீயும் நானும் போகணும். அதுக்கு தான் உன்னை கூப்பிடுறேன். மீட்டிங் எப்போ? நைட்டு மீட்டிங் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நைட்டா? ஐயோ, நிலாவை பார்த்து 10 நாள் ஆச்சு. அவகிட்ட ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நேரில் போய் அவளை பார்க்கறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சேனோ அன்னையிலேருந்து அவளை போய் பார்க்கவே முடியல. இன்னைக்கு நைட்டு வேற நான் அவளை பார்க்க வரேன்னு சொல்லிட்டேன். போகலன்னா ஏதாச்சும் நினைச்சுப்பா. எனக்கும் அவளை பார்க்காம ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது. இப்போ மீட்டிங் வேற போகணுமா? எப்படி அவளை பார்க்க வேற போகணுமே? எப்படி மீட்டிங் அட்டன் பண்ண? லேக்கா, இந்த ஒரு மீட்டிங் நீ மட்டும் போயிட்டு வாங்க. அடுத்த மீட்டிங்லனா நம்ம 2 பேரும் ஜாயின் பண்ணிக்கலாம். எதுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீ எப்படி அவளை பார்க்குறேன்னு நானும் பார்க்கேன். இல்லை வீரா, இது நம்மளோட ஃபஸ்ட்டு மீட்டிங்கு. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் போனால் அது நல்லா இருக்காது. உனக்கு தான் தெரியுமே, எனக்கு இந்த பிஸ்னஸை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. நீனா கரெக்டாக பேசுவ, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்றேன். நீ தான் மெயினே. நீ வராமல் எப்படி? நம்மளோட ஃபஸ்ட்டு மீட்டிங்க்கு இதுவே வரமாட்டேன்னு சொன்னால் எப்படி வீரா? ஆமா, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வேற. எப்படி போகாம இருக்க? நிலா வேற அதே டைம்ல பார்க்கணும். பார்ட்டின்றா முடியறதுக்கே எப்படியும் ஒரு 2-3 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது. சரி பார்ப்போம். ஓகே ஓகே லேக்கா, நைட்டு போகலாம். எத்தனை மணிக்கு கிளம்பணும்? ஷார்ப்பாக 10 o'clock வந்துரு. நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? வேண்டாம் லேக்கா, நானே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு ஸ்ட்ரைட்டா வந்துடுறேன். நீ ஃபர்ஸ்ட் போ, நான் பின்னாடி வந்துடுவேன். கரெக்டாக 10 o'clock தானே? 10 o'clock நான் அங்கே இருப்பேன். சரி, அப்போ நான் வீட்டுக்கு போட்டுமா? டைம் ஆயிட்டு. இப்போ இவனை விட்டா நைட்டுக்கு பார்க்க முடியாதுன்னு இப்போ பார்க்க போயிடுவான். இல்லை வீரா, நான் சைட்டுக்கு கொஞ்சம் போகணும். என்னை கொஞ்சம் கூட்டிகிட்டு போறியா? இப்போ வா. ஐயோ, எதுக்கு இப்போ போய் சைட்டுக்கு போற? இந்த டைம்ல எதுக்கு? தானே சொன்னேன், பிளானில் ஏதாச்சும் சேஞ்ச் இருந்தால் முன்னாடியே சொல்லிடுனேன். அதான் சைட்டில் கொஞ்சம் பிளானில் சேஞ்ச் இருக்கு. நம்ம போய் அது என்னென்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? இன்னைக்கு கண்டிப்பா என் நிலாவை பார்க்க முடியாது. பொண்டாட்டி, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டி. ஐ மிஸ் யூ டி, என் செல்ல பொண்டாட்டி. சரி வா, போலாம். இனி நீ அவளை பார்க்கவே முடியாது. நான் பார்க்கவும் விட மாட்டேன். இனி 24 மணி நேரமும் நீ என் கூடயே தான் வீரா இருக்க போற. உன்னை இப்படி நான் பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். இந்த லேக்கா, இந்த வீராவை லவ் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். இனிமேல் நம்ம 2 பேருக்கும் தான் லவ் ஸ்டோரி. ஓகே? என்னதான் நடக்கு? எனக்கு ஒன்றுமே புரியலை. என் குழப்பத்துக்கு யார் தான் பதில் சொல்லுவா? இந்த ராக்கெட் ராஜாவுக்கும் அவன் பார்க்குற வேலைக்கு என்ன சம்மந்தம்? ஆனால் பேசும்போது நம்ம மாமா மாதிரி பேசுகிறான். ஆனால் வெளியில் பார்த்தா கோவக்காரனாக இருக்கான். இவனை எந்த கேரக்டரில் சேர்க்குறதுனே எனக்கு தெரியலை. நம்ம கமலி மைனிக்கு எதுக்கு ராஜேந்திரன் சார் ஷேர் எழுதி வச்சாங்க? அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? ஒருவேளை ராஜசேகரனோட மகா கமலி மைனியாக இருப்பாங்களோ? அப்பனா மாமா, வீரமாமா? ஐயோ புரியலையே. நான் இதெல்லாம் யோசிச்சு நானே குழம்பி போயிடுவோம் போல இருக்கே. இவங்கிட்ட கண்டிப்பாக இந்த ராக்கெட் ராஜாட்ட நமக்கு பதில் கிடைக்காது. ஆனால் எப்படியாச்சும் இந்த குழப்பத்துக்கு பதில் கண்டுபிடிக்கணுமே, இல்லை என் மண்டையே வெடிச்சிடும். இப்போ எப்படி நான் கண்டுபிடிக்க போகிறேன்? கண்டிப்பாக அவங்ககிட்ட ஃபைலை எடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஆஃபீஸ் ரூமே அத்தனை போட்டு பூட்டி வச்சிருந்தான். அப்படி இருக்கிறப்போ இது முக்கியமான ஃபைலு. அவன் கண்டிப்பாக இதை எங்கேயாச்சும் சீக்ரெட்டாக தான் வச்சுருப்பான். அது எப்படி கண்டுபிடிச்சி எடுக்க முடியும்? இல்லை இவங்கிட்ட உண்மையை வாங்கலான்னா? யாருக்கல்ல இன்னைக்கு கேபினில் நடந்த விஷயம் போகக்கூடாது இனிமேல். அவன் அந்த கத்துறான். அவன் கத்துலேயே நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். மறுபடியும் அவனை போய் மீட் பண்ணேன், அவ்வளோதான். வள்ளியக்கா சொன்ன மாதிரி டெட் பாடி ஆகிடுவேன். இப்போ எப்படி நான் கண்டுபிடிக்க? காலை வச்சுட்டேன், எடுக்கவும் முடியலை. குழப்பத்துக்கு முடிவும் கிடைக்கல.
என்ன பண்ண? யோசிப்போம். ரூபி, நல்லா யோசி, கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இவன் என்ன ஏதோ பலமாக யோசிக்கிட்டு இருக்கா? நான் தான் குழப்பத்தில் இருக்கேன்னா இவளுக்கு என்னாச்சு? எக்கா, எக்கா சொல்லிடி, என்னாச்சுக்கா? என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லடி, சும்மாதான். என்னக்கா, குரலே சரியில்லை. மறுபடியும் உனக்கும் மாமாக்கும் ஏதாச்சும் சண்டையாக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நானும் மாமாவும் சண்டையெல்லாம் ஒன்றும் போட்டுக்கல. அப்புறம் ஏக்கா ஒரு மாதிரியா இருக்க? என்ன சொல்லு. அது ஒன்றும் இல்லடி, உங்கள் மாமாவை பார்த்து 10 நாள் ஆச்சு. ஃபோனில் தான், அதுவும் எப்போவாச்சும் ஒரு தடவை தான் பேசுகிறோம். உங்கள் மாமாவை பார்க்கணும் போல இருக்குடி. நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. என்னக்கா 10 நாளாக மாமாவை பார்க்காமலாம் இருந்த? ஏன், என்னாச்சு? உங்கள் மாமா இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காருல, அதனால தாண்டி என்னை பார்க்க வர முடியல. அவருக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. இல்லைனா உங்கள் மாமாவால் என்னை பார்க்காம இருக்க முடியாதுல்ல. அப்போ நீ இருந்துருவ. நானும் உங்கள் மாமாவை பிரிஞ்சு இருக்க மாட்டேன்டி. எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்குடி. அதான் என்ன பண்ணேன்னு தெரியல. ஃபோனில் தான் எப்போவாச்சும் ஒரு தடவை பேசிக்கிறோம். உங்கள் மாமாவை பார்க்கணும் போல இருக்கு. இவ என்ன சொல்கிறா? மாமா இவளை விட்டு பிரிஞ்சு இருக்கவே இருக்காதே. அப்படி இருக்கும்போது 10 நாளாக பார்க்காம இருக்கிறதுக்கு என்னவா இருக்கும்? அவ்வளோ பிஸியா? இப்போ தானே கம்பெனியே ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் எப்படி? இன்னும் பில்டிங்லாம் கட்டணும், எவ்வளோ வேலை இருக்குது. அதுக்குள்ளே மாமா அக்காவை பார்க்காம பேசாமல் இருக்காங்கன்னா இங்கே என்ன நடக்கு? நம்ம என்னத்தையே தேடி ஓடுறோம், இங்கே என்னமோ நடக்கும் போலையே. கண்டுபிடிக்கணுமே. என்னடி நான் குழப்பத்தில் இருக்கேன்னு உன்கிட்ட சொன்னேன்னா நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைக்கா, மாமாவால் உன்னை பார்க்காம இருக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ இத்தனை நாள் எப்படி உன்னை பார்க்காம இருந்துச்சு? அதான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். போடி, நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு உங்கள் மாமாவை பார்க்கணும் போல இருக்குடி. இப்போ என்னக்கா, நீ மாமா பார்க்கணும் அவ்வளோதானே? மாமாவுக்கு பேசாமல் ஃபோன் பண்ணு, உங்களை பார்க்கணுன்னு சொல்லு, மாமா வந்து உன்னை பார்த்துட்டு போவோம். அது இல்லடி, இன்னைக்கு உங்கள் மாமா என்னை பார்க்க வரேன்னு சொன்னது. அதான் மாமா உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டுலக்கா, அப்புறம் ஏன் கவலைப்படுத? அது இல்லடி, உங்கள் மாமா என்னை பார்க்க வரேன்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி உங்கள் மாமா சொல்லும் போது அவரை திரும்ப வீட்டுக்கு அனுப்ப வேண்டாமோன்னு என் உள்ளுணர்வு தோணுதுடி. அதான் என்ன பண்ணேன்னு தெரியல. என்ன சொல்கிற? ஏன் அப்படிலாம் உனக்கு தோணுது? அதாண்டி எனக்கும் தெரியல. எப்போதும் உங்கள் மாமா வந்தால் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், இப்படிலாம் தோணாது எனக்கு. ஆனால் இன்றைக்கி உங்கள் மாமாவை எங்கேயும் அனுப்பக்கூடாதுன்னு தோணுது. ஏதோ ஆபத்து வர்ற மாதிரி என் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்குது. எனக்கு அதான் குழப்பமாக இருக்குடி. உனக்கு இப்படி தோணுச்சுன்னா நீ மாமாவை எங்கேயும் அனுப்பாதக்கா. நீ மாமா கிட்ட சொல்லு, இன்னைக்கு எந்த வேலைக்கும் போக வேண்டாம், வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. ஏன்னா என்றைக்கும் இல்லாமல் உனக்கு இந்த மாதிரிலாம் தோணுச்சுன்னா அது கண்டிப்பாக ஏதாச்சும் பிரச்சனைக்கான அறிகுறியாக தான் இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி மாமாவை எங்கேயும் அனுப்பாத. ஆனால் உங்கள் மாமா இதெல்லாம் நம்ப மாட்டாரே, அவர்கிட்ட எப்படி நீ சொல்லி புரிய வைக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன சொல்லுவியோ என்ன செய்வியோ, இப்படி ஒரு விஷயம் தோணுதுன்னா நீ கண்டிப்பாக மாமாவை அனுப்பாத. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். என்ன பண்ண? எதுக்கு இப்படி சொல்கிறா? இதுக்கு முன்னாடி அக்கா மாமாவை பற்றி இப்படி சொன்னதே கிடையாது. இப்போ ஏன்? இப்போ மாமா சரியாக இவளை பார்க்க வர்றதும் இல்லை. என்ன நடக்கு? நான் ஒரு வழியை தேடி போனால் இங்கே ஏதோ நடக்க போலையே. கண்டுபிடிக்கணுமே. ஏட்டியலா, அப்படி என்ன பலமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிய? அப்படி எந்த கப்பில் விலைக்கு வாங்க போறிய? அப்பாடா, தாய்க்குளம் வந்துச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு தாய்க்குளத்தை வச்சு நேரம் போகும், நம்ம மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். இங்கே வாமா, உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன தேடுனியா? எதுக்கு? அது ஒன்றும் இல்லை தாய்க்குளமே, நேரமே போக மாட்டேங்குது. அதான் நீ இருந்தனா ஏதாச்சும் உங்ககிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கலாம்ல, அதுக்கு தான். எது ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்க போறியா? என்ன அம்மான்னு நினச்சியா, என்னன்னு நினச்ச? என்ன தாய்க்குளமே, அம்மா கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது ஒரு தப்பா? வெளி உலகத்தை போய் பாருங்க, இப்பெல்லாம் மம்மிங்கெல்லாம் மாடல் மம்மியாக மாறிக்கிட்டு வராங்க. பொண்ணு போடுற ட்ரெஸ்ஸை அம்மா போடுறாங்க, ஹேர் கட் பண்ணுறாங்க, மேக்கப் போடுறாங்க, விதவிதமாக செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, டிக்டாக்ல வீடியோ போடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறாங்க, எப்படிலாம் இருக்காங்க. நீங்கள் என்னன்னா இன்னமும் அதே பழைய காலத்திலே இருக்கீங்க. இப்போ நான் உன்னோட ட்ரெஸ்ஸை போட்டு இங்கே செல்ஃபியும் வீடியோவும் எடுத்து நீ சொல்கிற எல்லாத்துலேயும் போடணுமா? அதெல்லாம் வேண்டாமா, அது உங்களுக்கு நல்லாவும் இருக்காது. தோலை உரிச்சிருவேன் பத்துக்க. ஐயோ, தாய்க்குளத்துக்கு கோவருதே. பத்தியாட்டி அவ எப்படி பேசுறானு? சின்ன பிள்ளை தானம்மா. இப்போ உங்களை நான் என்னத்தை பேசிவிட்டேன்? அப்படி கொஞ்சம் மாடெல்லாம் இருங்கன்னு தானே சொன்னேன். இது தப்பா? செட்டி சும்மா இரண்டி, சும்மா இருக்கா?
இப்போ நான் பெருசா என்ன சொல்லிட்டேன், வெளியில உள்ள மம்மிங்க எல்லாம் இப்போ மாடல் மம்மியா மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். நான் என்னமோ இவங்கள ஹேர் கட் பண்ணுங்க, மேக்கப் போடுங்க, ஜீன்ஸ் பேண்ட் போடுங்க, டிஷர்ட் போடுங்கன்னு சொன்ன மாதிரி இவங்க என் மேல கோவப்படுதாங்க. இதெல்லாம் நான் போடணும்னு நீ சொல்றியா, இல்லை இதெல்லாம் நீ போட போறேன்னு என்கிட்ட முன்கூட்டியே சொல்லி வைக்கிறியா? அடச்சே, தாய்க்குள்ள என்னன்னு பேசினாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருது. அது எப்படின்னு தான் தெரியல. என்னம்மா நான்லாம் போய் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு சே நல்லா இருக்குமா? அது மற்றவங்களுக்குலாம் நல்லா இருக்கும், நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் நல்லா இருக்குமாமா. நான் சும்மா வெளியில உள்ள மாடல் மம்மிங்களை பத்தி உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பத்தியாட்டி இவளுக்கு கொழுப்ப. எட்டி ரூபி, உனக்கு அப்ப இதெல்லாம் தோணுதுன்னா போடுறதுக்கு? ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அதெல்லாம் நான் ஏன் போட போறேன், சும்மா சொல்லி பார்த்தேன், நடக்குமான்னு. இனிமேல் எங்க நடக்க? அப்படி ஒன்றும் நீ ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டுலாம் போட்டுக்கிட்டு இந்த தெருக்குள்ளே சுற்றி வர வேண்டாம். சும்மாவே பாவடையை வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஆம்பளை பையன் கணக்காக நடக்கிற. இதில் நீ டிஷர்ட்டும் டவுசரும் போட்டுக்கிட்டு திரிஞ்சன்னா நல்லா இருக்கும். மம்மி அது டவுசர் கிடையாது, பேண்ட் பேண்ட். வாயை கிழிச்சிருவேன் பத்துக்க என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னா. எந்த பால் போட்டாலும் நோ பால் ஆக்கிருது இந்த மம்மி. சரிடி, காலேஜ்னு 10 நாளில் முடிஞ்சிருமே, அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ட்டு இருக்க? அதாம்மா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 10 daysல காலேஜ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறவே இந்த ஊர் மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகள் எல்லாம் பண்ணலாம். அதான் என்ன உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாரு நீ உதவி பண்ண போறியா? என்ன உதவி பண்ணுவா? என்ன மம்மி இப்படி சொல்லிட்ட? என்ன உதவி வேணும்னு கேட்க சொல்லு, அதெல்லாம் அசால்ட்டா பண்ணிடுவேன். தேங்காய் பறிச்சு கொடுக்கணுமா பறிச்சு கொடுக்கேன், மாங்காய் பறிச்சு கொடுக்கணுமா பறிச்சு கொடுக்கேன், இல்ல கொய்யாக்கா புளியங்காய் எது வேணாலும் நான் பறிச்சு கொடுக்கேன். அதெல்லாம் நல்லா பண்ணுவேன். ஆக மொத்தத்துல குரங்கு மாதிரி மரத்துல தொத்திக்கிட்டே திரிய போறேன்னு சொல்ற. ஏட்டி வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரட்டி. இதை பத்தியாக்கா நான் உதவி பண்றேன்னு தான் சொல்றேன். அதை கூட இந்த தாய்க்குளம் தப்பா தான் நினைக்கி. அப்படி நீ என்ன நல்லது இது வரைக்கும் பண்ணியிருக்க சொல்லு, நான் பார்க்குறேன். ஆமாம், அந்த மாரிமுத்து கடையில் சைக்கிள் எடுத்துகிட்டு போனியே, அதை என்ன பண்ணுன? இது எப்படி அம்மாவுக்கு தெரியும்? எந்த மாதிரி முத்துமா? தெரியாத உனக்கு? பக்கத்தில் வந்தேன் மிதிச்சிருவேன், ஒழுங்கா சொல்லு. அது சைக்கிள் அவங்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேனே, எதுக்கு கேக்குறீங்க? எப்போ எடுத்துகிட்டு போய் எப்போ கொடுத்த நீ என் சைக்கிளை? அது உடனே கொடுத்துட்டேம்மா. என்னம்மா என்ன பிரச்சனை? எட்டி நிலா இவளும் வள்ளியும் சேர்ந்து அவன் மாரிமுத்து கடையில் வாடகைக்கு சைக்கிள் எடுத்திருக்காங்க. அந்த சைக்கிளை காலையில் 2 மணி நேரம்னு கேட்டு வாங்கிட்டு போனவா நைட்டு வரைக்கும் கொண்டாந்து கொடுக்கல. அவன் கடையை அடைச்சிட்டு சைக்கிளை கேட்க இங்கே வந்துட்டான். அதுக்குள்ளே இவ்வளுவோ கடை வாசலில் சைக்கிளை போட்டுட்டு ஒடியாந்துருக்காளுவோ. அவன் நம்ம வீட்டில் வந்து நின்று கத்திக்கிட்டு நிற்கிறான். ஐயோ இவளை வச்சுக்கிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு, அதுக்குள்ளே அவனை யார் கடை அடைச்சிட்டு போக சொன்னா? ஆடிக்காரு விற்கிறவனே 10 மணிக்கு தான் கடை அடைக்கிறான், இவன் 8 மணிக்கெல்லாம் கடை அடைச்சு போட்டு என்ன பண்ண போறான்? அவன் என்னமோ பண்ணான். நீ 2 மணி நேரம் தானே காலையில் சைக்கிள் வாங்கிட்டு போனேன், அப்போ காலையிலேருந்து நைட்டு வரைக்குமா 2 மணி நேரம் ஆச்சு உனக்கு? அது சைக்கிள் பஞ்சர் ஆயிட்டுமா, அங்கிருந்து தள்ளிக்கிட்டு வரணும்ல, அதான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. ஆஹா, இது சரிப்பட்டு வராது. எட்டி நிலா, இவளுக்கு ஒரு முடிவு கட்டலை, ஊர் வம்பெல்லாம் அங்கே இழுத்துட்டு வந்துடுவா. காலேஜுக்கு இத்தனை நாளாக போய்கிட்டு இருந்தா எதுவும் தெரியல. இப்போ காலேஜை விட்டுட்டு இவ வீட்டில் வந்து இருந்தான்னு நினச்சிக்க, ஊர் ஆவலாதி அம்பிட்டு நம்ம வீட்டு வாசல்ல தான் வந்து நிற்கும். ஒழுங்கு மரியாதையே அவளுக்கு ஒரு வழியை கட்டு. ஐயோ போமா, அதுக்குள்ள எனக்கு என்னம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்னு உன் பல்ல காமிக்கிற? அச்சோ போமா, நான் சின்ன பிள்ளை, எனக்கு எதுக்குமா இப்பெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதான் அக்கா இருக்கால்ல, அக்காவுக்கு ஃபஸ்ட்டு முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமா. எட்டி நிலா, அப்படி நான் இவகிட்ட என்ன கேட்டேன்னு இப்படி கொணட்டுறா? என்னடி எதுக்கடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அக்கா இப்போ இந்த தாய்குலம் என்ன சொல்லுது? இன்னும் 10 நாளையில காலேஜ் முடிஞ்சிடும், அதுக்கப்புறவே இவளுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொன்னிச்சா இல்லையா? ஆமா அதான் நான் சொன்னேன். இப்போ நீ இருக்க, உனக்கு முன்னாடியே எனக்கு இந்த கல்யாணம் இதெல்லாம் பண்ணா நல்லா வக்கா இருக்கும். நீ ஃபஸ்ட்டு முடிச்சுக்கக்கா, நான் அதுக்கப்புறம் பொறுமையா ஒரு மாசமோ 2 மாசமோ கழிச்சு பண்ணிக்கிறேன். பண்ண மாட்டேன்னு நான் சொன்னேன். அதுக்குள்ளே எனக்கு என்ன அவசரம்னு நானும் கேட்குறேன். எங்க அந்த விளக்க மாத்த அத்தி ஓடவா செய்யற? கழுதைக்கு கல்யாணம் ஒண்ணுதான் கேடு. வந்தேன் மவளை வாயிலே மிதிச்சிருவேன் பத்துக்க. ஏன் நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டோமா? இன்னும் வாயை மூடலன்னு நீ, நான் வாரம் உனக்கு உள்ள. நான் தூங்கிட்டேன். அம்மா விடுங்க, அவ சின்ன பிள்ளை தானே, விளையாட்டுக்கு எதை சொல்லுதா. சின்ன பிள்ளையா? பிஞ்சிலே பழுத்துருக்கு.
அடியே 10 நாள் கழிச்சு ஏதாச்சும் வேலையை தேடி ஓடல மவளை விளக்கு மாத்தாலேயே சாத்திடுவேன் உன்னைய பத்துக்க. அதெல்லாம் நாங்க வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கோம், போயிடுவோம். இரு சோத்துக்கு இங்க தானே வருவ, வா மூஞ்சிலே தூக்கி அடிக்கிறேன் தட்ட. அதெல்லாம் நான் அப்பவே சாப்பிட்டுட்டேன். ஐயோ அம்மா, இப்பவே இதுக்கு வாயை பத்தியாட்டி, இதெல்லாம் வீட்டில் இருந்துச்சு என்ன பைத்தியக்காரியே ஆக்கிரும். சரி நேரம் ஆயிட்டு, நீ போய் பாடு, நான் கால் வலிக்குது மாத்திரையை போட்டு தூங்குறேன். நான் போய் தூங்கிக்கிறேம்மா. நான் வேணா உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடட்டுமா காலைல? இல்லைம்மா, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, மாத்திரை போட்டேன்னா அப்படியே தூங்கிடுவேன். சரி நான் உள்ளே போய் தூங்குறேன், நீ போய் படுமா. நான் தூங்குறேம்மா, நீங்க போங்க. அம்மா சீக்கிரம் வாங்க, இங்க தாலாட்டு பண்ணாதான் நான் தூங்குவேன். இவா ஒருத்தி. பத்தியா இன்னும் தூங்கலை, நில்லு உள்ளே போய் அவ வாயில 4 மிதி மீச்சிட்டு வரேன். இன்னும் குழந்தையாத்தான் இருக்கா அந்த ரூபி. என்ன சோகத்தில் இருந்தாலும் சரி, என் குடும்பம் என்னை சந்தோஷப்படுத்திடுது. இதே போல் நாங்கள் 3 பேரும் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். அது ஒன்று தான் எனக்கு வேணும். மாமா 12 மணிக்கு தான் என்னை பார்க்க வரணுச்சு. மணி 9 மணி தான் ஆகுது. அம்மா வேற இப்போ தான் தூங்கியே போயிருக்காங்க. சரி நம்ம கொஞ்சம் நேரம் போய் தூங்குவோம். மாமா வந்துச்சுன்னா ஃபோன் பண்ணும், அப்போ போய்க்கலாம். மாமா ஏனிலா, கொஞ்சம் வெளியே வா. வெளியே வா. எங்க மாமா? உங்க வீட்டு பின்னாடி தாண்டி நிக்கிற, வா. இதோ வர மாமா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டி, சீக்கிரம் வா. என்னாச்சு மாமா இவ்வளவு பதட்டமா பேசுது? அப்போ நம்ம நினைச்ச மாதிரி இருக்காது. நம்ம ஃபர்ஸ்ட் மாமா போய் பாப்போம். எங்க மாமா போன? எதுக்கு என்ன பார்க்க வரல? போ மாமா, நான் உன் மேல கோவமா இருக்கேன். ஏனிலா, சாரிடி, வேலை நிறைய இருந்துச்சு, அதான் என்னால உன்னை பார்க்க வர முடியல. என் பொண்டாட்டியை பார்க்காம எனக்கு மட்டும் என்னமா பைத்தியமே பிடிச்சிருச்சுடி. போ மாமா, உன்னை பார்க்காம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நான் தான் உன்னை பார்க்காம இருக்க மாட்டேன்னு தெரியல. ஒரு வாட்டியாச்சும் என்ன வந்து பார்த்துட்டு போலாம்ல. டியே, என்னால மட்டும் உன்னை பார்க்காம இருக்க முடியுமா? நானே உன் நிலத்துல பித்து பிடிச்சு போய் நிக்கிறேன்டி. ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது, ஒரே உன் ஞாபகமாவே இருக்கு. எப்படா வேலையை முடிச்சுட்டு உன்னை வந்து பார்க்க வரணும்னு இருப்பேன். அந்த டைம்ல தான் ஏதாச்சும் ஒரு வேலை வந்துடும். என்னாலையும் உன்னை பிரிச்சு இருக்க முடியாதுடி. ஏய் என்ன பாருடி, அழுவாத, எனக்கு கஷ்டமா இருக்குடி. நானே இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். இப்ப கூட நீ இப்படி அழுதுகிட்டு நின்னா பாருடி. போ மாமா, நான் கோவமா தான் இருக்கேன். பாருடி, இப்ப நீ என்ன பார்க்கல, நீ என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும், பாத்துக்க. என்ன பண்ணுவீங்க? என் பொண்டாட்டி என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ எல்லாத்தையும் பண்ணுவேன். போ மாமா. என்னடி, இன்னும் மேல கோவமா தான் இருக்கியா? ஏன் மாமா மேல நான் கோவப்படுவேனா? என் மாமாவை பார்க்காம எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இப்போதான் என் மாமாவை பார்த்துருக்கேன். நான் கோவப்படுவேனா? அது என் மாமா மேலாம் எனக்கு கோவம் வராது. கோவப்பட மாட்டியா? ஏன்டி? என்ன மாமா, கோவப்பட மாட்டேன்னு சொன்னேன், அதுக்கு ஏன்னு கேட்குற? அது இல்லடி, நீ கோவமா இருந்தாதான் எனக்கு ரொமான்ஸ் அதிகமா வரும். இப்ப நீ கோவமே படாம இருக்க, மாமாவுக்கு ரொமான்ஸ் கம்மியா தானே வரும். இது என்ன மாமா, நீ பண்றதெல்லாம் புதுசா இருக்கு. கோவப்பட்டா யாருக்காச்சும் ரொமான்ஸ் வருமா? ஆமாட்டி, நீ கோவப்பட்டா அழகா இருக்கு தெரியுமா? அது அந்த கோவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டி. அதுவும் இந்த மாமா கிட்ட நீ கோவப்பட்டேன்னு நினைச்சுக்கீங்க, அது ஒரு கிக்கா இருக்கும் பத்துக்க. அதான் சொன்னேன். ஐயோ போ மாமா. அடியே, 10 நாள் கழிச்சு வந்திருக்கேன் போன்ற. அந்த போல இது வேற. வெக்கமா? நல்லாதான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வெக்கப்பட. ஐயோ அப்படித்தாண்டி, பாரு, நீ கோவப்படும் போதும் வெக்கப்படும் போதும் தாண்டி உன்னை அப்படியே அள்ளி அணைக்கணும் போல இருக்கு. என் பொண்டாட்டிய 10 நாளா என்ன பாடுபட்ட தெரியுமா? தூக்கமே வரலடி இந்த மாமாவுக்கு. ஏன் மாமா உனக்கு தூக்கம் வரல? அதுக்கு விளக்கம் கொடுக்கல, இப்ப நேரம் இல்லை பத்துக்க. வந்ததுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும் சீக்கிரமா. மட்டும் பேசிக்கிட்டே இருந்தேன்னு நினைச்சுக்க, அப்புறம் நேரம் ஆயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண போறீங்க? சொல்லு இல்ல, செயல்தான் மேலு. என்னாச்சு மாமா? அது அம்மா, இது என்னடி நைட்டி? என்ன மாமா, நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? சூப்பரா இருக்குடி, நல்லா இருக்கு. ஒரு கிக்கா இருக்கு பத்துக்க இந்த நைட்டி. என்ன மாமா சொல்ற? ஆமாட்டி, இந்த நைட்டி உனக்கு சூப்பரா இருக்கு. அப்படியே பார்க்க கிக்கா இருக்கு பத்துக்க. மாமா
ஏய் நான் உன்னை தள்ளி பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேற எங்க பார்த்தேன்னு நினைச்சேன். இந்த பாரு மாமா, நீ எங்க பாக்குறேன்னு எனக்கு தெரியும். இப்போ ஏன் மூஞ்சி பார்க்க முடியல இல்லையா? அது இல்லடி, நான் மூஞ்சத்தான் பார்க்கிறேன். மூஞ்ச பார்க்காம நல்லா இருக்கு. உன்னை கீழே இறக்கி விடு. உன் பேச்சும் உன் பார்வையும் சரியில்லை. இப்போ நீ கீழே இறக்கி விட புரியல இல்லையா? அது ஒண்ணு இல்லடி, சும்மா பார்த்தேன். அது எப்போதும் மொத்தம் அவனுக்கு கண்ணத்துலயும் உதட்டுலயுமா தான் கொடுத்துருக்கேன். அதான் இந்த வாட்டி இல்லடி, கண்ணத்துலயும் உதட்டுலயும் தானே கொடுத்துருக்கேன். அதான் இந்த வாட்டி கழுத்துல முத்தம் கொடுக்கலாமான்னு நினைச்சேன். வேற ஒண்ணும் இல்ல. நீ தப்பா நினைச்சிட்டியோ மாமாவை? இந்த பாரு மாமா, நீ என்ன பார்த்து பேசு. பேச்சு சரியில்லை. இல்லைன்னா இறக்கி விடு. இறக்கி விடுமா? இருட்டி மாமா, 10 நாளா உன்னை பார்க்கவே இல்லைல்ல? ஆமா, என்ன? இல்லடி, இனிமேலு எத்தனை நாள் ஆகுமோ உன்னை பார்க்க, அதான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. மாமா, வேண்டாம் சொல்லிட்டேன். வேண்டாமா, இப்பதாண்டி உனக்கு கொடுக்கணும்னு எனக்கு தோணுது. பேசிக்கிட்டே இருந்தா ஞானம் போயிடும். மாமா, வேண்டாம். அது ஒண்ணு இல்லடி. என்னாச்சுடி? அதுக்குன்னு நேர காலம்லாம் இருக்கு, அப்ப பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, நான் ஒன்னும் அப்படிலாம் நினைக்கலையே. என் மாமனை பத்தி எனக்கு தெரியாது. உனக்கு தெரியல, அவசரப்பட்டுட்டனோ? ஆமா, ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க. அவசரப்பட்டுட்டேனே. அது ஒண்ணும் இல்லடி, 10 நாள் கழிச்சு உன்னை பாக்குறேன்னா, அதுவும் நைட்டு நேரம், இந்த நைட்டி அழகான பொண்டாட்டி, அதான். அதுக்காக நீ நினைக்கிற மாதிரி தப்பான எல்லாம் இல்ல, சும்மா பார்க்க மட்டும்தான். வேற ஒண்ணும் செய்யல. எனக்கு எதுவும் தோணலப்பா. நான் உன் கண்ணை பத்தி தான் பேசுறேன். இது போதும், இந்த கண்ணு மட்டும் இப்ப போதும். மாமா, உன்ன நீ எப்படி அப்பட்டாலும் எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதான் தெரியுது இல்லட்டி, அப்புறம் என்ன? ஆமா, நீ 12 மணிக்கு தானே வரேன்னு சொன்ன. இப்போ என்ன 9:30க்குலாம் வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல, இந்த மாமாவால இன்னைக்கு நைட்டு உன் கூட இருக்க முடியாது. ஏன் மாமா? ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்குடி. அது நம்ம கம்பெனி சம்மந்தப்பட்ட மீட்டிங் தான். இது ஃபர்ஸ்ட் மீட்டிங் போய் நான் போகலன்னா அது தப்பா போயிடும். அதனாலதான் இன்னைக்கு உன்னைய பார்க்க வர முடியாது. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உன் கூட இருக்குன்னு சொன்னேன். ஆனா எனக்கு மீட்டிங் இருக்குன்னு அப்ப தெரியாது. ஈவினிங் அப்புறம் தான் லேக்கா என்கிட்ட சொன்னா, இந்த மாதிரி நைட்டு ஒரு பார்ட்டி இருக்கு, அதுல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீ கண்டிப்பா வரணும்னு. அது போக முடியாம இருக்க முடியாதுடி. நான் முயற்சி பண்ணேன், ஆனா ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு போய் நான் போகலன்னா அது நல்லா இருக்காது. அதான் உன்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு உன்னை பார்த்துட்டு போயிடலான்ட்டு வந்தேன். மீட்டிங்கா? ஐயோ, நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குதே. மாமா அனுப்பக்கூடாது. என்னடி அமைதியா இருக்க? இல்ல மாமா, நீ கண்டிப்பா இந்த மீட்டிங் போயே ஆகணுமா? எனக்கு புரியுது நீலா, எனக்கும் ஆசைதான். ரொம்ப நாளாச்சு என் பொண்டாட்டி கூட நிறைய பேசணும் அப்படின்னு. ஆனா இந்த மீட்டிங் திடீர்னு கன்ஃபார்ம் ஆயிருக்குடி. நான் போலனா அது சரி வராதுடி. இல்ல மாமா, இன்னைக்கு வேண்டாமே, இன்னொரு நாளா போய்க்கலாமே. அது முடியாதுடி. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா கண்டிப்பா இந்த மீட்டிங் போயே தீரணும். லேக்கா கன்ஃபார்மா வரணும்னு சொல்லிட்டாடி. என்ன நடக்கு? என்னடி, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? இல்ல மாமா, நீங்க இந்த மீட்டிங் போக வேண்டாமோன்னு தோணுது. எதுக்கு? ஏண்டி? இல்ல, நீங்க என் கூட. வேணாடி, எதுவும் சொல்லாத. அப்புறம் என்னால போக முடியாதுடி. ஒரே உன் நினைப்பாவே மண்டக்குள்ள ஓடும். அங்க மீட்டிங் போய் அட்டன் பண்ண முடியாது. வேண்டாம், நான் இந்த ஒரு தடவை தான். அதுக்கப்புறமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டி. இந்த ஒரு மீட்டிங் தான், நான் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன்டி. இல்ல மாமா, நான் என்ன சொல்லணும்னா. ஏய் மாமா, அது இல்ல மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளு.
அமைதியா இருடி. ஐயோ ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. அது அடிச்சுட்டு அமைதியா இருடி. அடிச்சா என்னடி எப்படி இருந்துச்சு? போ மாமா. என்னடி மறுபடியும் வைக்கப்பட பத்தாதோ? ஐயோ அதெல்லாம் நான் வைக்கப்படல. சும்மா இரு மாமா. என்னடி பத்தாதோன்னு நினைச்சேன். இன்னும் கொஞ்ச நேரம் கொடுத்துருக்கலாம். உன்ன உத வாங்க போறேன் இப்போ. மாமா ஃபோன் அடிச்சிட்டே இருக்கு. அது லேக்கா தாண்டி கால் பண்ணிட்டே இருக்கா. மீட்டிங் டைம் ஆயிடுச்சு. சரி நான் வரட்டுமா? மாமா பாருட்டி, நீ எதுவும் சொல்லாத. இப்போ நீ ஏதாச்சும் சொன்னா எனக்கு அங்க போய் வேலை பார்க்க முடியாது. நீ ஏதாவது சொல்லிடுவேன்னு இப்போ நான் உனக்கு கொடுத்தேன். இப்போ நீ மறுபடியும் சொன்னா மறுபடியும் கொடுத்துருவேன் பாத்துக்க. பாருடி அழகு பொண்டாட்டி, மாமாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த ஒரு மீட்டிங் தான். நெக்ஸ்ட் டைம் இந்த மாமா உன் கூடயே இருப்பேன். சரியா? இந்த மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன்டி. நீ எதுவும் சொல்லிடாதடி. மாமா முதல்ல மீட்டிங் போற சந்தோஷமா அனுப்பிடி. அப்பதாண்டி மீட்டிங்க நல்லபடியா முடிச்சிட்டு வர முடியும். சரி மாமா, நீ மீட்டிங் போ. பார்த்து போயிட்டு வா. மீட்டிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறவே எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு கால் பண்ணி மட்டும் சொல்லிடு மாமா. சரியா? நான் ஃபோனுக்காக வெயிட் பண்ணுவேன். ஏன்டி நான் மீட்டிங் போறேன்னு சொன்னதுல இருந்து நீ ஒரு மாதிரி தான் இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. மாமா அந்த மீட்டிங்கை சூப்பரா அட்டன் பண்ணிடுவேன். நீ பயப்படாத. எனக்காக நீ முழிச்செல்லாம் இருக்க வேண்டாம். நீ தூங்கிடு. சரியா? முழிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. நைட்டுக்கு உடம்புக்கு கேடு. சரியா? நீ தூங்கிடுவியா? அந்த மாமா மீட்டிங் முடிச்சுட்டு நைட்டு வந்துட்டு கால் பண்ண முடிஞ்சா பண்ணுதேன். இல்லைன்னா காலையில என் செல்லத்தை பார்க்க வந்துடுவேன். சரியா? தூங்குன முடிச்சுக்கிட்டு இருக்காதடி. சரி மாமா, நான் தூங்கிடுறேன். ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ. என் செல்ல பொண்டாட்டி. எனக்கு ஒண்ணு போக மனசே இல்லடி. ஆனா வேலை இருக்குல்ல, போய்த்தானே ஆகணும். சரி, நீ உடம்பு பாத்துக்க. எனக்கு நேரம் ஆயிட்டு. நான் வரட்டா? போயிட்டு வா மாமா. சரிடி, நான் போயிட்டு வரேன். ஐ லவ் யூ. போயிட்டு வரேன்.